தினந்தோறும் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் இது போல் பன் தோசை செய்து சாப்பிடுங்க. இந்த தோசை நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் சேர்த்து அரைக்கிற பொருள் அது போல் அது நல்லா செம்ம டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இப்போ 2 கப் அளவுக்கு பச்சரிசி, நான் கடையில் விற்கிற மாவு பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 தடவை நல்ல தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். நல்லா சூப்பராக அரிசி ஊறி வந்திருக்குது. இப்போ இன்னொரு பொருள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுதான் அவுல். வெள்ளை அவுல், மெலிஸ் அவுல் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இது ஊறினதுக்கப்புறம் அரைக்கும் போது இன்னும் ஒரு பொருள் இது கூட சேர்த்து நம்ம அரைக்கணும். இந்த 3 பொருளும் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த பன் தோசை செம்ம டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். அவுல் நல்லாவே ஊறி வந்திருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு பாதி சேர்த்துக்கிறேன். பாதி அரிசி சேர்த்துட்டு அவுல் ஊற வச்ச அவுல்லையும் பாதி அவுல் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் சொன்ன பொருள் தேங்காய் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா பாதி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த பன் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நெய்ஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். இப்போ மீதி இருக்கிற அந்த பாதி அரிசி, அவுல், அந்த தேங்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் பன் தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ரொம்ப விட்டு அரைக்காதீங்க. தேவையான அளவு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலையில் சுடுறதுக்கு சரியாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இந்த மாவு புளிச்சு வரணும். அப்போ தான் பன் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு பாதி வச்சிடுறேன். வெளியில் பாதி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் நைட்டு அரைச்சி வச்சேன். காலையில் பார்க்குறேன் மாவு நல்லா புளிச்சு கொஞ்சம் லைட்டாக பொங்கி வந்திருக்குது. இந்த மாவு ஆப்ப மாவு புளிக்க வைக்கிறது போல் புளிக்க வச்சு செஞ்சால் தான் பன் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ அதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகும் உளுந்தும் நல்லா பொரியட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கணும். இப்போ தாளிப்பை எடுத்து மாவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் இந்த தாளிப்பை கொடுத்து இந்த பன் தோசை செய்கிறதுனால பன் தோசை நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பன் தோசை சூட நான் ஆப்ப சட்டி தான் வச்சுருக்கேன். அதில் 2 கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன். குழிக்கரண்டி மேலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் நல்லா எண்ணெய் புழங்கின சட்டியாக இருந்தால் அதில் நீங்கள் சுட்டா சூப்பராக வரும். மூடி போட்டு வச்சிடுறேன். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா ஒரு பக்கெட்டு வேக வைக்கணும். இது போல் நல்லா ஒரு பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கெட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். 2 பக்கெட்டும் நல்லா மாற்றி மாற்றி நல்லா வேக வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளர மாவாக இல்லாமல் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பன் தோசை. இப்போ ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு, எடுத்துடுறேன். அடுத்ததும் அதே போல் 2 கரண்டி மாவு சேர்த்துட்டு மேலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க. ஹையில் வைக்கக்கூடாது. அப்போ தான் உள்ளர நல்லா வெந்து வரும்.
இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி கொடுத்து 2 பக்கட்டும் மாற்றி மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், சூப்பராக பன் தோசை ரெடி. இதுக்கு சூப்பரான ஒரு சட்னி, அதாவது ஹோட்டல் ஸ்டைல் சட்னி தான். இதில் வந்து 3 சீல் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் வந்து இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3, பொட்டுக்கடலை வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஹோட்டல் ஸ்டைல் சட்னி. இந்த பன் தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப பொருத்தமாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த பன் தோசை செஞ்சிங்கன்னா இந்த சட்னி செய்து சாப்பிடுங்க. கார சட்னி இதுக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துட்டு இப்போ தாளிப்பை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு தாளிப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே, இந்த பன் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அந்த சட்னியும் மிஸ் பண்ணாமல். இப்போ பன் தோசையை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த பன் தோசையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப அருமையான இந்த பன் தோசை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாத நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிட்டேன்.